உலகத்தில் இருக்கக்கூடிய பறக்கும் கார். பறக்கும் காரா? பறக்கும் காரை பத்தின தகவலை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போல அற்புதமான அதிசயமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுக்கு நடப்பட விஷயம் தெரிவிச்சுக்கிறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். உலகத்தின் பறக்கும் கார் எங்க இருக்கு, எவ்வளவு தூரம் பறக்குது அப்படின்ற தகவலை முழுசாவும் விளக்கமாவும் விரிவாகவும் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா அதிக டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு விஷயத்துலயும் பாத்தீங்கன்னா ஏஐ தொழில்நுட்பம் வந்து சேர்ந்து எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா நம்மள வாயை பிளக்க வர்றதுல இருக்கு. அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. எங்க பார்த்தாலும் டெவலப்மெண்ட் டெக்னாலஜி. அது அழிவா இருக்கட்டும், ஆபத்தா இருக்கட்டும், எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அதிகப்படியா ஒரு ஸ்டெப் நம்ம மேல போயிட்டே இருக்கும். அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அமெரிக்கால ஒரு காரை கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப காலமாவே சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப காலமாவே பாத்தீங்கன்னா இதுக்கான சோதனை விஷயம் வந்து நிறைய விஷயம் நடந்துட்டு தான் இருந்துச்சு. அதுல மாற்று கருத்தே இல்லை. அந்த காலகட்டத்துல இப்ப வரைக்கும் ரொம்ப எளிமையா ஒரு மனுஷன் பறந்து போகணும் அப்படின்னு சொன்னா எப்படி பறந்து போக முடியும் அப்படின்ற விஷயம் பார்க்கப்பட்டது. அதுக்கு ட்ரையல் பார்த்துட்டே இருந்தாங்க. ஆனா இப்போ சமீபத்துல இந்த காரை வடிவமைச்சிருக்காங்க. அதாவது நம்ம பழைய ஜேம்ஸ் பாண்ட் படத்துல ஹாலிவுட் மூவி எல்லாம் பாத்தீங்கன்னா கார் வந்து பறக்கும். நிறைய படங்கள் இருக்கு. அதுல நீங்களும் நிறைய படம் பார்த்துருப்பீங்க, நானும் நிறைய படம் பார்த்துருக்கேன். அதுல கார் வந்து பறந்துட்டு போவோம். காதலியை வந்து கார்ல ஏத்திக்கிட்டு ரொம்ப ஹைட்ல இருக்கிற மலைக்கோ இல்ல யாருமே போகக்கூடாத இடத்துக்கோ போய் அந்த கார்ல இருந்து அவங்க காதலி கூட இருந்து அப்படி வரா மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா படத்துலதான் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு நினைச்சா, அமெரிக்காவில ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பறக்கும் காரை வடிவமைச்சு இந்த கார்ல பறக்கவும் செஞ்சிருக்காங்க. இந்த சமூக வலைத்தளம்ல இந்த வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த கார் முழுவதுமா அப்படியே நின்னுங்கிற காரு அப்படியே டேக்கப் ஆகுது, அப்படியே மூவ் ஆகுது, மறுபடியும் வந்து கீழே லேண்ட் ஆகுது. ஸோ இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா பழைய காலத்துல கண்டுபிடிச்ச விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா கார் வந்து கொஞ்சம் தூரம் ரன்வேல டிராவல் பண்ற மாதிரி அந்த கார் வடிவமைச்சிருப்பாங்க. ஸோ டிராவல் பண்ணி பறக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த கார் முழுவதுமாகவே நிறுத்தப்பட்ட இடத்துல இருந்து அப்படியே டேக்கப் ஆகும், அப்படியே மூவ் ஆகும், அப்படியே லேண்ட் ஆகும். ஸோ அப்படிதான் வடிவமைச்சிருக்காங்க. இந்த கார் எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா, அதாவது ட்ரோன் கார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ட்ரோன் எப்படி ஒரு இடத்துல இருந்து மேல லிப்ட் ஆகி டிராவல் பண்ணி மறுபடியும் டவுன் ஆகுதோ அதே சிஸ்டமேட்டிக் இதுல பயன்படுத்திருக்காங்க. முழுக்க முழுக்க ஏஐ தொழில்நுட்பத்தோட இந்த கார் வடிவமைக்கதான் பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாம இந்த காரோட வேகம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 25 கிலோமீட்டர் வேகமா இதோட ஆரம்ப கட்ட வேகமா பார்க்கப்படுது. அதுக்கு மேல இந்த காரை வேகமா நம்ம இயக்க முடியாது. இது எவ்வளவு மைலேஜ் கொடுக்கும்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் வரைக்கும் இது மைலேஜ் கொடுக்குறதா இதோட பேட்டரியோட கட்டமைப்பு இருக்கு. ஸோ அவ்வளவு தூரம் தான் நம்ம முதற்கட்டமாக இதை நடத்தி இருக்காங்க. ஸோ இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது. நடைமுறைக்கு கொண்டு வரனாலும் காரை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த கட்டமாக இந்த காரை வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நவீனமயமாக்கப்படும், எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மக்கள் பயன்பாட்டுக்கு கொடுக்கணும், எந்த அளவுக்கு இதை பயன்படுத்த முடியும். ஏன்னா மேல பிளைட் போயிட்டு இருக்கு, பில்டிங்ஸ் இருக்கு, கேபிள்ஸ் இருக்கு, இது நிறைய விஷயம் இருக்கு. காரை எடுத்துட்டு போயிட்டு லைன் சப்ளை போற கம்பத்துல விட்டாங்கன்னா அவருக்கு பெரிய பிரச்சனை வந்துடும். இதெல்லாம் நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னா அதுக்கான ஒரு கோட்பாடு ஏரோப்ளைனுக்கு எப்படி இருக்கும், ஏரோப்ளைன் வானத்துல போற மாணவரே போயிடல இல்லையா, ஒரு கட்டுப்பாட்டோட தான் இருக்கு, ஒரு வளையத்துக்குள்ளதான் இருக்காங்க, ரேடாருக்குள்ளதான் இருக்காங்க. ஸோ அது மாதிரி இதுக்குண்டான அனைத்து விஷயமும் வந்து வருங்காலகட்டத்துல ஏற்படுத்தி கொடுக்கணும். ஏற்படுத்தி கொடுத்தா மட்டும்தான் இதை வந்து நடைமுறைப்படுத்த முடியும். ஆனா இப்போதைக்கு இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளவுதாங்க, பறக்கும் கார் கண்டுபிடிச்சாச்சு, பறக்கும் கார் வெளி உலகத்துக்கு வந்தாச்சு. இனிமே அதுக்குண்டான அனைத்து டெவலப்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ண என்னெல்லாம் தேவை, என்ன விஷயம்லாம் தேவை, என்ன தொழில்நுட்பம் தேவை, என்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும், மக்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படும். இந்த கார் பறக்கவும் செய்யும், அதே டைம்ல ரோட்ல போகவும் செய்யும். நல்லா கற்பனை பண்ணி பாருங்களேன். பெரிய ஹெவி டிராபிக்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்க காரை மட்டும் அலேக்கா மேல லிஃப்ட் பண்ணி நீங்க பாட்டு நேரா போயிட்டே இருக்கலாம். ஸோ எல்லாருமே இந்த காரை வாங்கிட்டா கீழே யாரும் ஓட்ட போறதுல பெரிய பிரச்சனை ஆயிடும். ஸோ நம்ம அந்த வட்டத்துக்குள்ள போதில் ஆரம்ப காலகட்டத்தில் இதெல்லாம் நம்ம வாங்க முடியாது. நம்ம இந்தியாவுக்கு இந்த கார் வர்றதுக்கு ரொம்ப காலமும் ஆகும், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா அமெரிக்கால இந்த கார் வரப்போகுது. ஸோ அதிக பேர் வாங்க முடியலனாலும் கொஞ்சம் பேர் வாங்கினாலும் அவங்க இந்த சீன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரிட்ஜில் போயிட்டே இருப்பாங்க, உடனே டிராபிக் ஆகுதா, பறக்கும் காரை பயன்படுத்தி பிரிட்ஜுக்கு வெளியில வந்து அப்படியே ஆகாய மார்க்கமா வந்து அவங்க எங்க இறங்கணுமோ அங்க லேண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ சேஃப்டியா லேண்ட் பண்ணணும். இதை வந்து பைலட் ஓட்டுற அளவுக்கு அவங்க தகுதி இருக்கணுமா, அது மாதிரி அந்த டிரைவர்ஸ் டெக்னாலஜி எல்லாம் வேற இல்லைங்களா. ஸோ சாதாரண காரை ஓட்டுறா போல இந்த காரை ஓட்ட முடியாது. ஸோ அதுக்காக தான் ஸோ பைலட் பயன்படுத்தக்கூடிய எல்லா விஷயத்தையும் இவங்க பயன்படுத்தணும். பைலட் பயன்படுத்தக்கூடிய எல்லா செக்லிஸ்ட் மாதிரி இவங்களுக்கு செக்லிஸ்ட் இருக்கும். அதெல்லாம் கவனிச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் இந்த காரை நாம எடுக்க முடியும் அப்படின்னு விஷயமா சொல்றாங்க. ஸோ பறக்கும் கார் வந்தாச்சு, அவ்வளவுதான் மேட்ரு. ஸோ பறக்கும் கார் இனிமே உலகத்துல எந்தெந்த நாடெல்லாம் வரப்போகுது, நம்ம இந்தியாவுக்கு எப்போ வரும், இந்தியாவுக்கு வருமா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அதே போல பசங்க நம்ம சேனலை பாக்குறீங்க சொன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போற அற்புதமான இது மாதிரி தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் கண்டிப்பாக
ஒவ்வொரு மரக்கன்று நடப்படும் தெரிவிச்சுக்கிறோம். அதே மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.